ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாசக்ஷிமம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு நார்மல் டெலிவரி அப்போது, அதாவது உங்களுக்கு பிரசவம் நடக்கிற அன்னைக்கு அங்கே நடக்க போகிற 6 டாப் சீக்ரெட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது ஃபஸ்ட் டைம் நார்மல் டெலிவரி ஆகிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆகிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் இது கண்டிப்பாக நடக்கும். அந்த ப்ராசஸ் நடக்கிறப்போ கூட இதை யாரும் உங்களுக்கு டீட்டெயில்டாக தெளிவாக சொல்ல மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் உள்ள உங்களுக்கு பயம் கூட வரும். ஏன் இப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரி டெலிவரியில் செய்வாங்களா, எனக்கு மட்டும்தான் செய்கிறாங்களா, இல்லை அதே மாதிரி தான் எல்லாருக்கும் செய்கிறாங்களான்னு பயம் வரும். இந்த மாதிரி டவுட் எதுவும் இல்லாமல் இப்படித்தான் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஹாப்பியாக நீங்கள் பேபி டெலிவரி பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி ரூமுக்கு போய் உங்கள் பேபி வெளியே வர்ற வரைக்கும், உங்களுக்கு டெலிவரி ஆகிறது வரைக்குமே அட்லீஸ்ட் 2-3 அல்லது 3-4 தடவை அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் அப்படி இல்லைன்னா ஸ்டாஃப் நர்ஸ் கீழே கை வச்சு, அதாவது உங்களோட யோனி பாகத்தில் கை வச்சு செக் பண்ணுவாங்க. இது கம்ப்ளீட்லி நார்மல் தான். ஏன் செக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கர்ப்பவாய் எவ்வளோ ஓப்பன் ஆகியிருக்கு, அதாவது செர்விக்ஸ் ஓப்பன் ஆகுதா இல்லையா, பேபி தலை கீழே வருதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி செய்வாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க, நமக்கு எதுவும் ப்ராப்ளமா இல்லை பேபிக்கு எதுவும் ப்ராப்ளமானு நீங்கள் பயப்பட வேண்டாம். எல்லாருக்கும் இது கண்டிப்பாக பண்ணுவாங்க. செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா இனிமா மெடிசன் கொடுப்பாங்க. இனிமானா நீங்கள் மோஷன் போகிற பிளேஸில் மெடிசனாக ஒரு டியூபை உள்ளே வச்சு லிக்விட் மாதிரி அங்கே இருக்கிற ஸ்டாஃப் நர்ஸ் அனுப்புவாங்க. இது செஞ்சு கொஞ்ச நேரத்திலேயே, அதாவது 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு மோஷன் வரும். அப்போது அங்கே இருக்கிற ஸ்டாஃப் நர்ஸ் மோஷன் போயிட்டு வாங்க, ஆனால் முக்கி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் நார்மலாக உக்காந்தாலே மோஷன் கண்டிப்பாக வந்துடும். அங்கே நார்மல் டெலிவரி வார்டில் அவங்க சொல்கிற சின்ன விஷயம் கூட நீங்கள் கவனமாக கேட்டு அதை கரெக்டாக பண்ணணும். கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்னு கேட்டு கரெக்டாக அதை செய்யணும். இந்த இனிமா கொடுக்கறதுக்கு காரணம், டெலிவரி அப்போது வயிற்றில் இருக்கிற மோஷன்ஸ் எல்லாம் கிளியர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்த தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி பெயின் வரும். சிலருக்கு வீட்லேயே பெயின் ஸ்டார்ட் ஆகும், அப்புறமா ஹாஸ்பிட்டல் போவாங்க. இன்னும் சிலருக்கு வாட்டர் பிரேக் ஆனதுக்கு அப்புறமா பெயின் ஸ்டார்ட் ஆகும். இன்னும் சிலருக்கு பெயின் வராமல் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறமா இன்ஜெக்ஷன் அப்படி இல்லைன்னா டேப்லெட் வச்சதுக்கு அப்புறமா பெயின் வர வச்சு அப்புறமா டெலிவரி பண்ணுவாங்க. உங்களுக்கு பெயின் வந்த உடனேவே டெலிவரி ஆகாது, சில மணி நேரம் ஆகும். உங்கள் கர்ப்பவாய் 10 சென்டிமீட்டர் வரைக்கும் ஓப்பன் ஆகணும். சிலர் மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பெயின் ஸ்டார்ட் ஆகிருச்சு, இப்போவே நம்ம புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டா சீக்கிரமாக பேபி வெளியே வந்துடும், டெலிவரி கூட சீக்கிரம் ஆகிரும்னு நினைப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யவே கூடாது. பெயின் ஸ்டார்ட் ஆன உடனேவே இது மாதிரி புஷ் பண்ணவே கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போது செர்விக்ஸ் 10 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகுதோ, அதாவது நம்மளோட கர்ப்பவாய் 10 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு கீழே ஏதோ வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். அதை புஷ் பண்ணி வெளியே எடுக்கணும்னு உங்களுக்கு தோணும். அப்போதான் புஷ் பண்ணணும். டாக்டர்ஸ் அல்லது ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறப்போ தான் புஷ் பண்ணணும். உங்களுக்கு புஷ் பண்ணணும்னு தோன்றப்போ பக்கத்தில் யாரும் இல்லைன்னா அங்கே இருக்கிற நர்ஸை கூப்பிடணும். எனக்கு இது மாதிரி இருக்குது, புஷ் பண்ணணும்னு தோணுதுன்னு சொல்லணும். அப்போது உங்களுக்கு செக் பண்ணி பார்ப்பாங்க செர்விக்ஸ் எவ்வளோ ஓப்பன் ஆகி இருக்குதுன்னு. பெயின் ஸ்டார்ட் ஆன உடனேவே செர்விக்ஸ் ஓப்பன் ஆகி இருக்காது, க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். அப்போ நீங்கள் புஷ் பண்ணுனா அந்த அழுத்தம் செர்விக்ஸ் மேலே பட்டு செர்விக்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த காரணம் கொண்டும் புஷ் அப்போவே பண்ணக்கூடாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது மாதிரி புஷ் பண்ணி பேபியை வெளியே எடுக்கணும்னு தோன்றப்போ உங்களுக்கு அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் நர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் புஷ் பண்ணுறப்போ அவங்க உங்கள் வயிற்று மேலே புஷ் பண்ணி பேபியை வெளியே எடுக்கிறதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு பயப்பட வேண்டாம். நீங்கள் புஷ் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஸ்டொமக்கில் ப்ரெஷர் கொடுத்தா இன்னும் பேபி சீக்கிரமாகவே வெளியே வந்துடும். அடுத்தது 5th ஒன்,
பேபி டெலிவரி ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி யோனி பாகத்தில் சின்னதாக கீறி விடுவாங்க. பேபியை வெளியே எடுக்கிறதுக்காக இது மாதிரி கட் பண்ணுவாங்க. அதில் ஸ்டிச்சஸ் கூட போடுவாங்க. இதை நினச்சி இதெல்லாம் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படுவீங்க. ஆனால் பயப்படவே தேவையில்லை. அங்கே இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கூட நீங்கள் எந்த வகையிலையும் பயப்படவே தேவையில்லை. உங்களுக்கு கட் பண்ணுறப்போ ஸ்டிச்சஸ் போடுறப்போ வலி இருக்கவே இருக்காது. ஏன்னா அங்கே லோக்கல் அனஸ்தீசியா கொடுப்பாங்க. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. டெலிவரி பெயினில் இந்த இன்ஜெக்ஷன் அப்புறமா கட் பண்ணுறதெல்லாம் எப்போ பண்ணாங்கன்னே உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி எந்த ஒரு வலியும் உங்களுக்கு தெரியாது. ஸ்டிச்சஸ் போடுறப்போ மட்டும் உங்களுக்கு தெரியும் ஸ்டிச் போடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஸ்டிச் போடுறதுனால வர்ற வலி உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அடுத்தது 6th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி ஆகி ஸ்டிச்செல்லாம் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் உங்களை டெலிவரி ரூமில் தான் வச்சுருப்பாங்க. டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் டாய்லெட் போய் யூரின் பாஸ் பண்ணிவிட்டு வர்ற வரைக்கும் நீங்கள் அங்கே தான் இருக்கணும். உங்களுக்கு யூரின் போகிறப்ப ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் அங்கே இருக்கிற டாக்டர் அப்படி இல்லைன்னா நர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா அப்புறமா உங்களை வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரியான விஷயம் யாரும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். குறிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் டெலிவரி ஆகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ப்ரெக்னன்சியோட செகண்ட் ட்ரைமஸ்டரில் கடைசி மாதம் தான் 6வது மாதம். இந்த மாதத்தில் குழந்தையோட டெவலப்மெண்ட்ஸ், அம்மாக்களில் வர சேஞ்சஸ், கவனிக்கக்கூடிய விஷயங்கள், எடுத்துக்கக்கூடிய உணவுகள், இது எல்லாம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு மாம்ஸ் டைரி. 6வது கர்ப்ப மாதத்துல கருவுக்கு 12 இன்ச் நீளவும் 550 கிராம் வெயிட்டும் இருக்கும். பிறகு ஒவ்வொரு வாரத்திலையும் 450 கிராம் வீதமா வெயிட் அதிகமாகிட்டே இருக்கும். இந்த மாதத்துல குழந்தைக்கு கண்ணு துறக்கவும் அடைக்கவும் முடியும். குரல் தண்டு ஒர்க் ஆகி தொடங்குது. சுவை அரும்புகள் உருவாகிறதுனால அமினோட்டிக் ஃப்ளூயிட் வழியா டேஸ்ட் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி வாசனையும் தெரிஞ்சுக்க முடியும். எலும்புகளோட முழு வளர்ச்சி வந்திருக்கும். அசைவுகள் அதிகமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி கைவர ஆரம்பிக்கும். இமைகள், புரிகம், முடி வளர ஆரம்பிக்கும். தலை உடம்புக்கு தகுந்த மாதிரி வளர ஆரம்பிக்கும். சவுண்டுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஒயிட் பிளட் செல்ஸ் உருவாகிறதும் இந்த மாதம்தான். விரல் அசைக்க முடியறதும் இல்லாம குழந்தை விரல் வாயில போடுறதும், பிரீத்திங் பிராக்டிஸ்க்காக அமினோட்டிக் ஃப்ளூயிட் சிறிதளவில் வாய் வழியா உள்ள போகிறது நார்மல் தான். 50% எனர்ஜியும் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்காக பயன்படுத்தும். ஆனா இப்போதும் பிரெயின் டெவலப்மெண்ட் கம்ப்ளீட்டாக இருக்காது. அதே மாதிரி அம்மா வயிற்றுல காது வச்சு பார்த்தா குழந்தையோட ஹார்ட் பீட்ஸும் தெரியும். இப்போ நம்ம அம்மாவோட சேஞ்சஸ் என்னென்ன இருக்கும்னு பார்க்கலாம். குழந்தைக்கு வெயிட் அதிகமாகிறதுனால அம்மாவோட வெயிட்டும் அதிகமாகும். தொப்புள் வெளியில வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெச் மார்க் லைட்டாக தெரிய வரும். யூட்ரஸ் பெருசாகிறது, கால்வலி, டயர்ட்னஸ், ஸ்கின் டிஸ்கலரேஷன், கேஸ் ப்ராப்ளம், ஹார்ட் பீட்ஸ் அதிகமாகிறது, நெஞ்செரிச்சல், வெஜினல் டிஸ்சார்ஜ், மூச்சு முட்டுறது, காலில் நீர், இதையெல்லாம் இருக்கிறது நார்மல் தான். அதுக்காக வாக்கிங் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்லா தண்ணியும் குடிங்க. தூக்கம் கம்மி ஆகிறதும் இந்த டைம்ல தான். பகல்ல தூக்கம் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க. நைட்டு 8 மணி நேரம் தூங்க பாருங்க. இது குழந்தையோட ஹெல்தியான வளர்ச்சியையும் பாதிக்குது. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி லைட்டு சூடா பால் குடிக்கிறது நல்ல தூக்கத்தை கொடுக்கும். ஹார்மோனல் இன்பேலன்ஸ்னால உடம்புல சூடு அதிகமா இருக்கிறதுனால மார்னிங்கும் ஈவினிங்கும் குளிக்கிறது உடம்பு சூட்டை கம்மி பண்ணும். அம்மாவோட உடம்புல அயன், கால்சியம் கம்மி ஆகிறதுனால பல்லும் நகவும் சீக்கிரமா கேடு வர வாய்ப்பு இருக்கு. 2 வாட்டி பிரஷ் பண்ண பாருங்க. பல்லு கேடானா அது பிளட்டையும் அஃபெக்ட் ஆகுறதுனால அந்த பிளட் குழந்தைக்கும் கிடைக்கிறதுனால இது குழந்தையோட ஹெல்த் அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட்ஸையும் பாதிக்கும். அதே மாதிரி பல்லில வர கேடு கண்டிப்பா ட்ரீட் பண்ண பாருங்க. இந்த மாதத்துல குழந்தையோட ஸ்கின்னுக்கு கலரும் வர்றதுனால ஹெல்தியான ஸ்கின்னுக்காக காரம், புளி இருக்கிற உணவுகளை அவாய்ட் பண்ணுங்க. சுகர் லெவலும் இந்த மாதத்துல அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அதிக நேரம் குனிஞ்சு நின்று வேலை செய்யாதீங்க.
6வது மாதத்துல இருந்து பசியும் அதிகமாகிறதுனால 3 நேரம் சாப்பிடுற உணவுகளை 6-7 நேரமா சாப்பிட பாருங்க. அதே மாதிரி ஹெல்தியான உணவுகளையும் எடுத்துக்க பாருங்க. 6வது மாதத்துல இருந்து நீங்க அதிகமா எடுத்துக்கக்கூடிய உணவுகள் இப்ப பார்க்கலாம். ஃப்ரெஷ் ஜூசஸ், பால் ப்ராடக்ட்ஸ், மீட், எக் இது எல்லாமே தவறாம எடுத்துக்கிறது நம்ம உடம்புல புரோட்டீன் அண்ட் கால்சியம் அளவை அதிகப்படுத்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு, பாஸ்தா, சோளம், நட்ஸ், ஓட்ஸ், பீட்ரூட், கேரட், பூசணிக்காய், முள்ளங்கி, கத்திரிக்காய், கேபேஜ், கீரை வகைகள், பனானா, ஆப்பிள் இது எல்லாமே உங்க டயட்ல இன்க்ளூட் பண்ணலாம். நல்லா வேக வைக்காத முட்டை, மீட், மற்ற உணவுகள், காரம் புளிப்பு தன்மையுள்ள உணவுகள், எள்ளு, மெர்க்குரி கண்டென்ட் இருக்கிற மீன்கள், ஜங்க் ஃபுட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ் இது எல்லாமே அவாய்ட் பண்ணுங்க. 10 நிமிஷத்துக்கு மேல மல்லாக்கா படுக்காதீங்க. மேக்சிமம் லெஃப்ட் சைட்லயே படுக்க பாருங்க. அதே மாதிரி உட்காரும் போது மேக்சிமம் நிமிர்ந்து உட்கார்றது இடுப்பு வலியை கம்மி பண்ணிக்கும். இந்த மாதத்துல உங்க உடம்புல சுகர் டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு குளுக்கோஸ் டாலரன்ட் டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி கருவோட வளர்ச்சி, பொசிஷன், டிஃபெக்ட்ஸ் எல்லாம் கிளியராக தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனும் இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா சேனலை இப்போவே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Mr. Sandman, bring me a dream.